ஒரு வாழும் தெய்வத்தை வழிபடப்படும் ஒரு நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நேபாளத்தில் குமாரி எனப்படும் மர்மமிக்க ஒரு பழமையான சடங்கிருக்கிறது. இந்தச் சடங்கில் ஒரு முன்பெருவயது அடையாத சிறுமி தேர்ந்தெடுக்கப்படுவாள், மேலும் அவர் சக்தி வாய்ந்த தேவி தலேஜு பவானியின் அவதாரமாக கருதப்படுவாள். ஆனால் குமாரியை தேர்ந்தெடுப்பது சாதாரண செயலாக இருக்காது. தேர்வு செய்யப்பட்ட சிறுமிக்கு மென்மையான சருமம், குறைபாடற்ற உடலமைப்பு, சரியான ஜாதக பொருத்தம், மேலும் எவ்வித பயமும் இல்லாமல் சோதனைகளை எதிர்கொள்வதற்கான தைரியம் இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்கள் பல்வேறு பரிசோதனைகளில் பங்கேற்க வேண்டும், அதில் இருண்ட அறையில் ஒருபோதும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் அடங்கும். ஆனால் இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு குமாரி அழுகிறாள் என்றால் அது எதிர்பாராத துரதிர்ஷ்டம் நிகழப்போகும் என நம்பப்படுகிறது. இதனால் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக மிகுந்த கவனத்துடன் பராமரிக்கப்படுவார். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரி புத்தர்களும் இந்துக்களும் இணைந்து வழிபடும் வாழும் தெய்வமாக கருதப்படுகிறார். ஆனால் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. இது வெறும் மூட நம்பிக்கையா, அல்லது உண்மையிலேயே தெய்வீக சக்தி உள்ளதா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள்.